என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பின்மாற்றத்தினுடைய விளைவுகளை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றம் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்குள்ள பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை வரும், இன்செக்யூரிட்டி என்று சொன்னேன். இரண்டாவதாக, பின்மாற்றத்தினுடைய அந்த விளைவு என்பது நமக்குள்ளாக அந்த உண்மையற்ற நிலை, அது இன்சின்சியர் என்று சொன்னேன். மூன்றாவதாக, பின்மாற்றம் வரும்போது நமக்குள்ள இன்னொரு நிலைமை வருகிறது. நான் மறுபடியும் அந்த யோவான் 6:66 வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த பின்மாற்றத்தினுடைய விளைவு என்ன? வேத புஸ்தகம் இப்படியாய் சொல்லுகிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். மூன்றாவது இங்கு வாசிக்கிறோம், அவர்கள் எப்படி இருக்காங்களா? அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு சீரான நிலைமை அவர்களுக்குள் இல்லை. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் கிரியைகளில் அப்படி இல்லை, அவரை மறுதலிக்கிறதாக வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு சீரற்ற ஒரு நிலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. அதாவது ஒரு சீரான நிலையில் அவர்கள் வாழ்வதில்லை. ஒரு நாள் நல்ல பைபிள் படிப்பாங்க, ஒரு அதிகாரம் ஃபுல்லாக படிப்பாங்க. அடுத்த நாள் பைபிளை படிக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்த பக்கத்தில் எத்தனை வசனம் இருக்குது, பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதை குறைச்சிடுறது. சில நேரங்களில் பைபிளே தொடுறதில்லை, ஜெபமே பண்ணுறதில்லை, நேரம் இல்லை, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு ஓடி 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 ஒரு நாள் நல்லா இருக்கிறாங்க, அடுத்த நாள் காணாமல் போயிடுறாங்க. ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்காங்க, அடுத்த நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இது பின்மாற்றத்தினுடைய அடையாளம். எனக்குள்ள பின்மாற்றமே இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருக்கான்னு கவனித்து பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல சீரற்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்றால், ஏற்ற இறக்கத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போயிட்டுருக்கும் அப்படின்னா, இது பின்மாற்றம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அன்னைக்கு பைபிளை தொடமாட்டோம். எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தினுடைய விளைவு இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். அதாவது சீரற்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் செக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசி காலத்தினுடைய அடையாளங்களாய் அவர் எழுதும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்கேடான காரியம், சீர்கேடான பேச்சு, சீர்கேடான சம்பாஷணை, சீர்கேடான எதுவும் உள்ள வரவே வரக்கூடாது. நம்ம யார் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை தான் தீத்துவுக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஆனால் அவர்கள் கிரியைகளில் சில சீர்கேடுகள், அவங்களால தேவனை தொடர்ந்து சரியாக பின்பற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஏசாவை குறித்து நம்ம படிக்கும்போது, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்ட வார்த்தை, சீர்கெட்ட வாழ்க்கை, சீர்கெட்ட பேச்சு, சீர்கெட்ட அனுபவங்கள், இதெல்லாம் சீராய் இருக்கிறது. ஓகே, கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற கன்சிஸ்டன்சியை குறிக்கிறது. ஆனால் சீர்கெட்டது என்று சொல்லும்போது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு, அங்கே ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவது, அங்கே ஒரு மோசமான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது. இப்படி ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சீர்கேடுகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? சீர்கெட்ட வார்த்தைகள், சீர்கெட்ட வாழ்க்கை, சீர்கெட்ட அனுபவங்கள், சீர்கெட்ட வார்த்தைகள் எதுவுமே எனக்குள்ள வந்துடாம கவனமாய் ஓட எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஏன்னா ஒரு நாளும்
அந்த சீர்கேடுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அது சீராவதற்கு காலதாமதமாகும். அது சீரான நிலைக்கு வந்து அடைவதற்கு காலதாமதமாகும். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். தீர்மானத்தோடு கூட நிற்போம். ஆனால் எனக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் படிக்கிறேன். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த நாளில் இதை மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மளும் சொல்லலாமா, உம்மிடத்தில் வரோம். இளையகுமாரை அப்பா கிட்ட திரும்பி வந்த மாதிரி நம்ம வந்துடுவோம். ஆண்டவரே, என்கிட்ட சீர்கேடுகள் இருக்குது, சீர்கெட்ட வார்த்தை, சீர்கெட்ட வாழ்க்கை, சீர்கெட்ட பேச்சுக்கள் இல்லையா, அப்படிப்பட்ட சீர்கெட்ட அனுபவங்கள் இதெல்லாம் மாறி சீராய் என் வாழ்க்கை போகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாகிறவனின் சாவை விரும்பாதவர். நாங்கள் பின்வாங்கி போய் அந்த ஆவிக்குரிய மரணம் அடையக்கூடாது என்பதில் எத்தனை கவனமாக இருக்கிறீர். சீர்கெட்டு போன எங்கள் அனுபவங்கள் மாறட்டும். சீர்கெட்டு போன எங்கள் வார்த்தை, சீர்கெட்டு போன எங்கள் வாழ்க்கை, சீர்கெட்டு போன எங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் மாறி கவனமாய் சீராய் ஓட எங்கள் கிருபை தாரும். எங்களுக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவி ஒரு நாளும் வந்துவிடாதபடி கவனமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.